ஸ்ரீ சாய்பாபாவின் வாழ்க்கை வரலாறு பாகம் 1 அத்தியாயம் 1. சாய்பாபா யார்? அறிமுகம். நூலின் நோக்கம். சென்ற 10-20 ஆண்டுகளில் ஸ்ரீ சாயி பாபாவிடம் விசுவாசம் பெருமளவுக்கு காட்டுத்தீ போல் பரவி பொதுமக்களின் மனத்துளிகள் ஆழ்ந்து பதிந்து விட்டது. இது பலருடைய ஆர்வத்தை தூண்டி மேற்கண்ட கேள்வி எழ காரணமாயிற்று. ஆகவே முழுமையானதும் தெளிவானதுமான ஒரு வரலாறு எழுதுவது அவசியமாகிறது. ஏராளமானவர்களின் விசுவாசம் குடிகொண்டுவிட்ட ஒரு புருஷரை பற்றி ஏதும் அறியாதோர் அவரை பற்றி ஏதாவது தெரிந்து கொள்ள வேண்டும். அவரை பற்றி தவறான அபிப்பிராயங்கள் கொண்டவர்கள் அல்லது தப்பான அல்லது சரியில்லாத கருத்துக்களை கொண்டவர்கள் அத்தகைய தவறான அபிப்பிராயங்களையும் கருத்துக்களையும் அகற்றிவிட்டு அவரை பற்றி சிறந்ததும் மிக சரியானதுமான உண்மைகளை தெரிந்து கொள்ள வழி செய்ய வேண்டும். சாய்பாபாவை பற்றி மிக குறைவான அல்லது மேலெழுந்த வாரியான அபிப்பிராயம் கொண்டவர்களையும் அதை போலவே அவரை பற்றி ஆழ்ந்த பரந்த ஆதாரபூர்வமான விஷயங்களை தெரிந்து கொள்ள செய்ய வேண்டும். அவ்வகையில் பாபாவுடன் கொண்ட தொடர்பை விரிவாக்க அல்லது அதிகமாக்கிக் கொள்ள ஏதுவாகும். எந்த விஷயத்தை பற்றி சரியாக தெரிந்து கொள்வது நல்லது. ஆயினும் மகான்களின் வாழ்க்கை வரலாற்று விஷயங்களை பற்றி சரியான ஞானம் அவற்றை தெரிந்து கொண்டவருக்கு மட்டுமல்லாது சமுதாயம் முழுமைக்குமே நலன் அளிக்கும். ஏனெனில் காலப்போக்கில் சமுதாய ஒற்றுமையையும் நன்னெறி ஆன்மீக சமுதாய சம்பந்தமான விஷயங்களை படிப்பதையும் சாதனையையும் வளர்ச்சியும் மகான்களின் வாழ்க்கை சரிதங்கள் படிப்பவரின் அறிவுக்கு விருந்தாயிருப்பது மட்டுமல்லாது அவருடைய உள்ளத்துக்கும் ஊட்டமும் பலமும் அளிக்கின்றன. மனிதகுலத்தின் லௌகீக ஆன்மீக நலன்கள் பொதுவாக வளம் பெறவும் வழிவகுக்கின்றன. அத்தகைய வரலாறுகளை படிப்பது அடிப்படை அறியாமையையும் உண்மையில்லா எண்ணங்களையும் அகற்றிவிடும். அகந்தை, கர்வம், வெறுப்பு, இம்சை செய்வது போன்ற ராஜச தாமச குணங்கள் கட்டுப்படுத்தவோ ஒடுக்கவோ செய்து வினயம், சிரத்தை, எல்லோரிடமும் அன்பு, மகான்களுக்கு சேவை, குருபக்தி, ஞானம் போன்ற உயரிய பண்புகள் வளர்க்கும். நாளடைவில் இவை இறை அனுபவம் என்ற இலக்கை நோக்கி வழி நடத்தும். இவற்றை தவிர ஸ்ரீ சாய்பாபாவை போற்றி அவரை பற்றி அறிந்து கொண்டு அவருடன் மெய்யான நிலை பெற்ற தொடர்பு கொள்வதால் தனி மனிதர்கள் அடைந்துவிட்ட லௌகீக பலன்களும் பொதுமக்களின் முன் இத்தகைய வரலாற்று நூலை அளிக்கும் முயற்சி நியாயமானதே என கூறும் அளவுக்கு மகத்தானவையே. மேலும் எண்ணிக்கையில் குறைவாக இருப்பினும் வாசகர்களிடையே இப்போதும் ஒரு முக்கியமான பகுதியினர் உளர். அவர்கள் உணவும் நீரும் அல்லது தேக ஆரோக்கியம், செல்வம், லௌகீக சுகபோகம் ஆகியவற்றை விட மேலான ஒன்றை நாடுபவர்கள். அவர்களுடைய ஆன்மீக வேட்கையையும் ஓரளவுக்கு தணிக்க வேண்டும். சமீப காலத்தில் புவியியல் தோன்றிய நாம் அறிந்த ஆன்மீக மகா புருஷர்களிடையே ஒரு தனி சிறப்பு வாய்ந்த அதிசயத்தக்க ஒருவரை பற்றிய விவரங்கள் சில அடங்கிய நூலால் அதை நிறைவேற்ற வேண்டும். பணியை நிறைவேற்றுவதிலுள்ள சிரமம். ஆயினும் எடுத்துக்கொண்ட பணி மிகவும் சிரமமானது. சாய்பாபாவின் ஜீவித காலத்தில் அவர் செய்தவை பேசியவை பற்றியும் அவரை நேரில் சந்தித்த பக்தர்களுக்கு அவருடன் ஏற்பட்ட அனுபவங்கள் பற்றியும் ஏராளமான விவரங்கள் உள்ளன. 1918 ஆண்டில் அவர் மகா சமாதி அடைந்த பின்னர் அவரை பிரதிஷ்ய தெய்வமாக அல்லது இஷ்ட தெய்வமாக பாவித்து பலனடைந்த பக்தர்களின் அனுபவங்கள் பற்றிய விவரங்கள் இன்னமும் ஏராளம். உமியிலிருந்து தானியத்தை அகற்றி சலித்து கைவசமுள்ள எல்லா விவரங்களையும் வரிசைப்படுத்தி விசாரித்தும் ஆராய்ந்தும் பார்த்த பின்னர் ஓரளவு சந்தேகத்துக்கு அப்பால் உண்மை என அறியப்பட்ட விவரங்கள் மட்டும் ஏற்பதில்தான் சிரமம் உள்ளது. சாய்பாபாவை பற்றிய விவரங்களை சரியாக தேர்ந்தெடுத்து கவனமாக பரிசீலித்து எடுத்துக்கொண்டால் ஒரு நம்பகமான வரலாற்றை எழுதலாம். அது ஆன்மீக ரீதியிலான விஷயங்களில் முன்னேற உபயோகமுள்ள கருவியாக அமையும். கைவசமுள்ள விவரங்களை சலித்து
தேர்ந்தெடுப்பதிலுள்ள சிரமம் குறைவானதல்ல. முதலாவதாக சாய்பாபா பூத உடலை நீத்தது 36 ஆண்டுகளுக்கும் முன்பாக. ஆகவே அவரிடம் நேரில் சென்று எது உண்மை என தெரிந்து கொள்ளும் வாய்ப்பு வரலாற்று ஆசிரியருக்கு இல்லை. 1918ஆம் ஆண்டு வரை அவரை நேரில் சந்தித்தவர்கள் அல்லது பயன் பெற்றவர்கள் ஆகியோரில் அவருடன் கொண்ட தொடர்பை பயன்படுத்தி அவரை பற்றிய ஆதாரபூர்வமான விவரங்களை கேட்டறிந்தவர்கள் மிகச் சிலரே. பலரும் அவரை சரியாக புரிந்து கொள்ளவே இல்லை. ஏனெனில் சாயியை தரிசனம் செய்தது மட்டும் அவரை புரிந்து கொண்டதாக ஆகிவிடாது. ஒரு மகானை புரிந்து கொள்ள அவசியமான சரியான அணுகுமுறை அல்லது மனோபாவம் அவரை சந்தித்த பலரிடம் இருக்கவில்லை. சாய்பாபாவே ஒரு சந்தர்ப்பத்தில் கூறினார், நீர் அளிக்கக்கூடியவரிடம் அவர்கள் நீர் பெற வருகிறார்கள். ஆனால் பானைகளை தலைகீழாக பிடித்து கொண்டு வருவதிலேயே உறுதியாக இருக்கிறார்கள். அந்த அளவுக்கு பெற நாட்டமில்லாதவர்களாக உள்ளார்கள். அவரை பார்த்த பலருக்கு அவருடைய செயல்களும் பேச்சுகளும் குழப்பமாகவும் புரியாமலும் இருந்தன. உதாரணமாக அவர் கூறியது, நான் ஷீரடியில் இல்லை, எங்கும் உள்ளேன். திருமொழி 80. பாபா ஷீரடியில் மட்டுமே இருக்கிறார் என எண்ணுபவன் பாபாவை காண முற்றிலும் தவறிவிட்டான். திருமொழி 81. நீ என்னுடன் 18 ஆண்டுகளாக இருக்கிறாய். சாய் என்றால் உனக்கு இந்த 3½ முழ உடல் தானா? திருமொழி 72. நான் இறைவன் அல்லாஹ். திருமொழி 58. அவருடைய இத்தகைய வாக்குகள் ஒரு பித்து பிடித்த மனிதனின் விசித்திரமான பேச்சுக்களாக தோன்றின. உண்மையில் அவருடைய வழக்குக்கு மாறாக நடந்து கொள்ளும் விதம் இந்துக்கள், முகமதியர்கள், ஏனையோர் உள்பட எல்லா இனத்தினருக்கும் ஏற்றவாறு அவர் நடந்து கொள்ளும் பழக்கம், அவரது அச்சமில்லா சம்பிரதாயத்துக்கு மாறான தனி வழி எல்லாம் அவரை காண வந்தவர்கள் பலருக்கு புரிந்து கொள்ள முடியாததாக இருந்தன. வகுப்பு வாத தப்பெண்ணங்களும் குறுகிய மனப்பான்மையும் பலரையும் அவரை பற்றி விதவிதமான அபிப்பிராயங்களை பேசும்படி செய்தன. ஜிஜி நார்கே திருமொழி 417, சியாமா திருமொழி 412 ஆகியோர் கூட முதலில் அவரை ஒரு பித்து பிடித்தவராகவே கருதினார்கள். சிலர் அவரை சாதிப்பேதம் காண்பவராக கருதினார்கள். லோண்டா திருமொழி 425, மேகா திருமொழி 424 முதலியோர். ஒரு சிலர் அவரை வசியப்படுத்துபவராகவும் 420, சூனியக்காரராகவும் 449 கருதினர். பலர் அவரை இந்துக்களையும் இந்து மதத்தை பாழாக்க வந்த நடத்தை சரியில்லாத பயங்கரமான மனிதன் என நிந்தித்தனர். 416. டாக்டர் டி.எம். முல்கி போன்று முதன்முறையாக சீரடிக்கு செல்ல முற்படுவர்களை வழியில் சந்தித்த ரயில்வே ஊழியர்கள் அவர்களுடைய தூஷணை வசவுகளால் தடுத்து நிறுத்தினார்கள். சாய்பாபாவை பற்றி இத்தகைய மனோபாவம் இன்றும் ஓரளவு இருந்து வருகிறது. அவருடைய பெயர், மசூதியை வாசஸ்தலமாக அவர் கொண்டது ஆகியவற்றின் காரணமாக அவர் ஒரு விக்கிரகங்களை அளிக்கும் முஸ்லிம் என கருதி சாயியை வெறுத்தவர்கள் பலர். அவரை பற்றி சரியான தகவல் கிடைக்கும் பாக்கியம் பெறாத வேறு சிலர் அவரிடம் உதாசீனமாக இருக்கின்றனர். ஆகையால் இந்த நூலை போன்ற சாய்பாபாவை பற்றிய உண்மையான விவரங்கள் அடங்கிய ஒரு புத்தகம் மிகவும் தேவையாகிறது. இப்பணியில் இருக்கும் சிரமத்தால் தளர்ந்துவிடக் கூடாது. இப்போது ஜீவித்து வரும் பாபாவின் நெருங்கிய பக்தர்களில் ஒருவர் இன்னமும் பாபா ஒரு முகமதியரே என நம்புகிறார். ஒரு முகமதியரே என்பதன் பொருள் என்ன? 25 ஆண்டுகள் நேரடி அனுபவம், மறைவுக்கு பின்னரும் நிகழும் அற்புதங்கள் ஆகியவற்றையும் மீறி அந்த பக்தர் பாபா உடலுடன் வாழ்ந்தபோது கருதியது போன்றே இன்றும் அவரை ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவராகவே கருதுகிறார். மாறாக ஸ்ரீ M.P. ரேகே ஓய்வு பெற்ற உயர் நீதிமன்ற நீதிபதி இப்போது சாயி தெய்வமே, பரமாத்மாவே என எண்ணுகிறார். 1914ஆம் ஆண்டிலும் அவருடைய அபிப்பிராயம் இதுவே.
இந்துவான ஒரு பக்தனை பாபா தாமே மகாவிஷ்ணு, லக்ஷ்மி நாராயணன் என்றெல்லாம் நம்பிக்கை ஏற்பட செய்கிறார். மகாவிஷ்ணுவின் பாதங்களிலிருந்து கங்கை பெருகியது போல் அவர் தம் பாதங்களினின்றும் நீர் பெருக செய்தார். அதை கண்ணுற்ற பக்தர் அவரை ராமாவர என துதிக்கிறார். ஆயினும் பாதங்களிலிருந்து பெருகிய நீரிலிருந்து சில துளிகளை அந்த பக்தர் தமது சிரத்தின் மீது தெளித்து கொண்டதோடு புரோக்ஷணம் நிறுத்தி கொண்டார். அந்த நீரை உட்கொள்ளவில்லை. ஏனெனில் அது முகமதியரின் பாதத்திலிருந்து வந்தது. பாபாவை விஷ்ணுவாக கருதினாலும் அவர் ஒரு முஸ்லிம் விஷ்ணு என்ற எண்ணம் அவரிடம் தோன்றியது. காலங்காலமாக இருந்து வரும் தவறான நோக்கம் அந்த அளவு வேரூன்றி இருந்தமையால் தவறான அபிப்பிராயங்கள் இலகுவாக மறையாது. பாபா தம் வாழ்நாட்கள் முழுவதும் ஒரு மசூதியிலேயே வசித்து அவர் ஒரு முஸ்லிம் தான் என கருதப்பட்ட போதும் ஜனங்கள் அவரை ஒரு பிராமணர் என்றும் அவருடைய பெற்றோர்கள் பிராமணர்கள் என்றும் எப்படி நம்பக்கூடும் என அந்த பக்தர் வியந்தார். இன்னமும் வியக்கிறார். எஸ்.பி. தூமால் போன்ற வெகு சில பக்தர்களோ பாபா இந்துவும் அல்லர், முஸ்லிமும் அல்லர், ஆனால் சாதிகள், பிரிவுகள், சமயங்கள் எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டவர் என தெளிவாக கண்டு கொண்டனர். திருமொழி 404. நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம்.